இந்த உலகத்துல கிட்டத்தட்ட 600 கோடி மக்கள் இருக்காங்க. அண்ட் 12 ராசிகள்னு எடுத்தா தோராயமா வந்துட்டு 50 கோடி மக்கள் ஒரு ராசியில இருப்பாங்க. இப்போ மேஷ ராசி அண்ட் ரிஷப ராசிக்கு வந்து நல்லா இருக்கும்னா, அந்த 50 கோடி மக்களுக்கும் ஒரே பலன் தானா? உங்கள மாரி நானும் அதுதான் சொல்லணும்னு நெனச்சேன். என்னன்னா, இந்த 50 கோடி பேருக்கும் ஒரே மாதிரியா இருக்கும். இப்போ ஒரே மாரி தான் பெயர்ச்சி நடக்கும். இப்போ மேஷ ராசி, ரிஷப ராசிக்காரங்களுக்கு இப்போ இந்த குரு பெயர்ச்சி நல்லா இருக்கு, சனி பெயர்ச்சி நல்லா இருக்குன்னு வச்சுக்குவோம். இந்த ரிஷப ராசிக்காரனுக்கு இப்போ இந்த வருஷம் சாகுறவன் எவனுமே இருக்க மாட்டானா? அவனுக்கு தான் நல்லா இருக்கே, அவன் சாகக்கூடாதே. அவனுக்கு கல்யாணம் ஆகுறவன் எவனும் இருக்க மாட்டானா? இப்போ குழந்தை பிறக்கிறவன் எவனும் இருக்க மாட்டானா? இன்னும் அவனுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயமா இருக்கட்டும் சரி, கெட்ட விஷயமா இருக்கட்டும் சரி, இது எல்லாம் இந்த ரிஷப ராசிக்காரனுக்கு நடக்காதா? இவங்க சொல்கிற அதே நல்ல பலன்களாக நடந்துகிட்ருக்கும். இதில் உயிர் போகிறவனும் இருப்பான், இதில் ஆக்சிடென்ட் ஆகிறவனும் இருப்பான். இவனுக்கு இதில் வந்து அவனுக்கு கெட்ட விஷயங்கள் நடந்ததும் இருக்கும், உறவு சிக்கல் ஏற்பட்டிருக்கலாம், இன்னும் எவ்வளோ விஷயங்கள் நடக்கும். இதுலேருந்து என்ன கன்க்ளூஷன் என்ன? யாருக்கும் ஒரே பலன் கிடையாது. ஒவ்வொரு ஜாதகமும் இண்டிவிஜுவலான ஜாதகம். இப்போ இங்கே இருக்கிறோம்னா, இப்போ எனக்கு ஒரு ஜாதகம்னா உங்களுக்கு ஒரு ஜாதகம், இங்கே கேமராமேனுக்கு ஒரு ஜாதகம், எல்லாருக்கும் ஒரு ஜாதகம் இருக்கும். இப்போ இந்த ஜாதகத்தை வச்சு தான் நம்ம தீர்மானம் பண்ணணுமே தவிர, பொதுவாக இந்த பயிற்சி இருக்குது அப்படின்னா இது எதுக்காக பயன்படும்னா, சும்மா சேனலில் உட்காந்துட்டு இந்த குரு பயிற்சி பலன்களும் சனி பயிற்சி பலன்களும் போகிறதுக்கு வேணால் பயன்படுமே தவிர, இது சாதாரணமாக எல்லாருக்கும் ஒரே விதமான பலன்கள் நடக்கவே நடக்காது.